ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஏஎஸ் தமிழ் சமையல் யூடியூப் பக்கத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் சோயா மீட் கறி எப்படி செய்தனான்ன்றது உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுதான் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே இணைந்திருங்க. இது என்னுடைய சேனலுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சோயா மீட் கறிக்கு முதல்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதை நல்லா சின்ன நான் வெட்டிட்டு அதோடு சேர்த்து உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து அளவான சைஸில் வெட்டிட்டு ஒரு வெறும் சட்டியில் போட்டு லைட்டாக வதங்க விடுறேன். வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை போகிறதுக்காக வெறுமையாக போட்டிருக்கிறேன். நீங்கள் எண்ணெயிலையும் தாளித்து கொள்ளலாம். முதலே நான் அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தன்மை கொஞ்சம் வற்றி வார நேரத்தில் எண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் மரக்கறி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்க்கலாம், அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டு வதங்க விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட தான் போடுறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், வெந்தயம் இந்த சோயா மீட் கறிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது. சில பேர் இந்த வெந்தயத்தை வறுத்து போட்டும் பாவிக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்கையில் வெந்தயம் கொஞ்சம் கூடவா போடுறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆகிலும் கூடவும் போடக்கூடாது. போட்டால் கறி கொஞ்சம் இழுபடுற தன்மை, வழுக்கிற தன்மை மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நான் போட்டு விட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வெங்காயம் உட்பட எல்லாமே நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் கறிவேப்பிலையையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்கி கொண்டிருக்குது. கொஞ்சம் இதை கட் பண்ணாமல் போடுறோன்னு என்னென்னு சொன்னால், உங்களுக்கான அந்த தெளிவான விளக்கம் வரணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா வெந்துட்டுது. அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக கறித்தூள் போடுறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பார்த்தீங்களா, தூளும் எண்ணெயில் போட்டு தண்ணினதால் ஒரு சரியான ஒரு பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நான் அரை தேங்காய் திருவி அதை 3 தரம் பால் புழிஞ்சு எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு சோயா மீட்டை மிக்ஸ் பண்ணணும். சோயா மீட் நனைய வச்சுட்டு, அதாவது சுடுதண்ணிக்குள்ளே போட்டு நனைய வச்சுட்டு அதை புழிஞ்சிட்டும் போடலாம். நான் இன்றைக்கு அப்படியே தான் போடுறேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். சேர்த்து போட்டு மூன்று பால்லையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதாவது முதல் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாமே விட்டு கொதிக்க விட்டுருக்கிறேன். பார்த்தீங்களோ இப்படி கொதிக்குதுண்டு. இப்போ நல்லா கறி கொதிச்சு வந்துட்டுது. இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இது உப்பு தூள் என்றதால் நான் கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் கல்லுப்பு இருக்குமென்னு சொன்னால் அளவாக போடுங்க. அதுக்கு பிறகு முதல் பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நான் அதில் கொஞ்சமாக விட்டுட்டு அதோட பழப்புளி எடுத்து
கரைச்சி போட்டு இதுக்குள்ளே கறிக்குள்ளே விட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கறி கொதித்து வற்றி வந்துட்டு தேங்காய் பால் நீங்கள் தண்ணி பால் கூட விட்டீங்கன்னா நல்ல கறி வந்து வத்தல் கறியாக வராது. அப்போ நீங்கள் பார்த்து தான் விடணும். அப்போ இது வந்து கறி கொஞ்சம் காஞ்சி நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சோயா மீட்டுக்குள்ளே வர பவுடர் இருக்குது தானே, டேஸ்ட்டுக்கு போகிற பவுடர், அதில் கொஞ்சமாக போட்டு இருக்கிறேன். எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கூட போடணும்னு சொன்னால் போடலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சோயா மீட் கறி தயாராகிட்டுது. நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கொமெண்டில் போடுங்க, அல்லது இந்த முறையில் தான் செய்கிறீங்கன்னு சொல்ல போடுங்க. வேறு ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் இந்த சோயா மீட் கறிக்கு சேர்க்குறதுன்னு சொன்னாலும் நீங்கள் அதில் கொமெண்டில் போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து மற்ற வீடியோக்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது என்னுடைய சேனலுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறவங்களை எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.